திரு அழகப்பா ராம்மோகன் அவர்களை அறிமுகம் செய்து வைத்தார். அனைவருக்கும் வணக்கம். திரு அழகப்பா ராம்மோகன் ஐயா அவர்களுக்கு அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் அவரை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விரும்புகிறேன். திரு அழகப்பா ராம்மோகன் ஐயா அவர்கள் மலேசியாவில் உள்ள பினாங்கு நகரத்தில் பிறந்தவர். அவர் இந்தியாவில் இயற்பியல் துறையிலும் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் துறையிலும் இளங்கலை பட்டம் பெற்றார். மேலும் அவர் சிகாகோவில் உள்ள இல்லினாய் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் முதுகலை பட்டம் பெற்றார். அவர் தொழில் ரீதியாக தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒரு பொறியாளராக இருந்து ஓய்வு பெற்றவர். அவர் 1990ஆம் ஆண்டு முதல் உலக தமிழ் மொழி அறக்கட்டளை எனும் அமைப்பை ஏற்படுத்தி தமிழ் சமுதாயத்திற்காக பல சிறந்த சேவைகளை செய்து கொண்டு வருகிறார். அதில் முக்கியமானவை என்று சொன்னால் த மெக்கானிக்கல் யூனிவர்ஸ் அண்ட் பியாண்ட் பிசிக்ஸ் மேத்ஸ் டீச்சிங் சீரீஸ் இன் தமிழ், 52.5 மணி நேர தமிழ் டிவிடி பாடங்கள் மற்றும் 1700 பக்கங்கள் கொண்ட 3 துணை நூல்கள் கொண்ட பயிற்சி திட்டத்தை தமிழ்நாட்டு பள்ளிகளில் நிறுவி வருகிறார். அது மட்டுமில்லாமல் அவர் மற்றும் ஒரு மிகப்பெரிய சேவை செய்து வருகிறார். அது என்னவென்றால், எப்படி விவிலியம் அதாவது பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு குறியீடாக இருக்கிறதோ, அதாவது குரான் இஸ்லாமியர்களுக்கு குறியீடாக இருக்கிறதோ, அதுபோல தமிழர்களுக்கு திருக்குறள் குறியீடாக இருக்க வேண்டும் என்று திருக்குறள் தமிழ்மறை தமிழ் பண்பாட்டு கையேடு தமிழினை எதிர்கால வழிகாட்டி என்கிற நூல் வெளியிட்டுள்ளார். அந்நூலின் 2ஆம் பதிப்பை பற்றி இன்று உங்களிடம் அவரே பேச இருக்கிறார். திரு அழகப்பா ராம்மோகன் ஐயா அவர்களை சிகாகோ தமிழ்ச்சங்கம் சார்பாக அன்புடன் மேடைக்கு அழைக்கிறேன். ஐயா அவர்களுக்கு விருதினை வழங்க மருத்துவர் சேவியர் ரோஜ் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். வாழ்நாள் சாதனையாளர் விருது, சிகாகோ தமிழ்ச்சங்க நெடுநாள் உறுப்பினரும் உலக தமிழ் மொழி அறக்கட்டளையின் இயக்குனருமான திரு அழகப்பா ராம்மோகன் அவர்களுக்கு உலக தமிழ் திருக்குறள் தமிழ்மறை தமிழ் பண்பாட்டு கையேடு என்கிற நூல் வெளியிட்டமைக்கும் சிறப்பான உலக தரமான அறிவியல் கல்வியை தமிழ் மொழியில் நம் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கொண்டு சேர்க்கும் சீரிய பணிக்கும் உலகமெங்கும் அவர் ஆற்றி வரும் தன்னலமற்ற தமிழ் தொண்டிற்கும் பல்லாண்டுகளாக தமிழ் சமுதாயத்திற்கு அவர் ஆற்றி வரும் ஈடு இணையற்ற சேவைகளையும் பாராட்டி 4 ஏப்ரல் 23, 2016 அன்று நடைபெற்ற இலக்கிய மாலை விழாவில் வாழ்த்தி சிகாகோ தமிழ்ச்சங்கம் வழங்கும் வாழ்நாள் சாதனையாளர் தலைவர் சாக்ரட்டிஸ் பொன்னுசாமி, துணைத் தலைவர் லட்சுமி ஆனந்தன், செயலாளர் மணி குலசேகரன். இந்த மாலை தமிழ் இலக்கிய மாலை நிகழ்ச்சியில் இனிதாக நடத்தி கொண்டிருக்கும் சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் நிர்வாகத்தினர் அனைவருக்கும், இங்கு குழுமியிருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் சிகாகோ தமிழ்ச்சங்க உறுப்பினர்களுக்கும் எனது அன்புகிற மாலை வணக்கங்கள். மிகச்சிறிய கால அளவில் 10 நிமிட மணித்துளிகளில் தயவு செய்து இதை செய்து முடிக்க வேண்டும் என்று லட்சுமி ஆனந்தன், திரு ஆனந்தன் அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். சாக்ரட்டிஸ், முத்துவேல் அனைவரும் பேசினார்கள். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பை அளித்தமைக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சிகாகோ தமிழ்ச்சங்கம், நான் சான் பிரான்சிஸ்கோ தமிழ்ச்சங்கம், ஜார்ஜியா தமிழ்ச்சங்கம், ஃப்ளாரிடா தமிழ்ச்சங்கம், அட்லாண்டா தமிழ்ச்சங்கம் என்று அனைத்து தமிழ்ச்சங்கங்களிலும் என்னை பாராட்டி உற்சாகப்படுத்தி பல அன்பர்கள் பல ஆண்டுகளாக துணை புரிந்து வருகிறார்கள். இருப்பினும் சிகாகோ தமிழ்ச்சங்கம் எனது தாய் தமிழ்ச்சங்கம். இன்று இங்கு நான் வரும்பொழுது தாய் வீட்டிற்கு வருகின்ற உணர்வு தான் ஏற்படுகிறது. அதை பற்றி நிறைய பேசலாம்.
சொல்லலாம். ஆனால் அதற்கு காலம் அவகாசம் இன்று இல்லை. இருப்பினும் ஒரு குறிப்பை மட்டும் சொல்லிவிட்டு என்னுடைய தலைப்புக்கு வருகிறேன். டாக்டர் புலவர் சவரிமுத்து அவர்கள் ஒரு கோடி காட்டினார்கள். சிகாகோ தமிழ்ச்சங்கத்தின் முதல் கூட்டம், ஆரம்ப கூட்டம், கான்ஸ்டிடியூஷன் எனது இல்லத்தில் 1968 நிகழ்ந்தது. அதனுடைய வளர்ச்சி இவ்வளவு இருக்கும் என்று அன்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஏனெனில் அங்கு குழுமியிருந்த அந்த காலத்து தமிழர்கள் கூட்டம் விரலில் எண்ணிவிடலாம். அது ஒரு காலம். பேராசிரியர் டாக்டர் அண்ணாமலை அவர்கள் இன்னொரு கூறு காட்டினார்கள். சிகாகோ நகரில், சிகாகோ பல்கலைக்கழகத்தில் தமிழ் எவ்வாறு வளர்ந்தது, பிறந்தது என்று பலவாறு கூறினார்கள். அதை கேட்கும் பொழுது எனது நினைவில் ஒரு பசுமையான நினைவு பிறந்தது. அதை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அது 1968 நினைக்கிறேன். கடும் குளிர் ஜனவரி மாதம். முதலில் உள்ளுவதெல்லாம் வேறு உள்ளல் என்றார் வள்ளுவர். அதுபோல்தான் நாங்கள் எப்பொழுதுமே சிந்திப்பது. ஆளே இல்லாத ஊரில், சங்கமே இல்லாத ஊரில், ஒரு சில விரல் பட்டு எண்ணிக்கை கொள்கின்ற தமிழர்கள் கூட்டத்தில் பொங்கல் விழா நடத்த வேண்டும். 70 பொங்கல் விழா நடத்த வேண்டும் என்று ஒரு எண்ணம். அதுவும் அதை பற்றி சிந்திக்கும் பொழுது பிரமாதமாக நடத்த வேண்டும் என்ற எண்ணம். ஏன்னால் எனக்கு ஒரு வியாதி என்னன்னா, ஏதாவது நினைச்சேன்னா அதை பெருசாக பண்ணணும், முழுமையாக பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். அதனால கற்பனை பெறுகின்றது, பிரமாதமாக நடத்தணும்னு நினைக்கிறோம், சக்தி இல்லை, விடலை. கடைசியில் என்ன நடந்துச்சுன்னா, இன்னைக்கு உங்களுக்குலாம் தெரியும், சிகாகோ பல்கலைக்கழகத்தில் இன்டர்நேஷ்னல் ஹவுஸ்னு ஒன்று இருக்கு. அந்த இன்டர்நேஷ்னல் ஹவுஸ் அனைத்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்குற ஹாஸ்டல் சிகாகோ யூனிவர்சிட்டியில் பல்கலைக்கழகத்தில். அங்கே போய் பேசினேன். அங்கே ஒரு அற்புதமான ஹால் ஒன்று இருக்கு. அந்த ஹாலை எங்களுக்கு தர முடியுமா ஒரு ஈவினிங்? அங்கே நாங்கள் பொங்கல், அவர் பொங்கல் தான் என்னன்னு கேட்டார். ஐ ஹேவ் டு எஜுகேட் யூ ஃபர்ஸ்ட், வாட் இஸ் பொங்கல், வாட் இஸ் தமிழ் எல்லாம் பேசிட்டு சொன்னோடனே அவர் ஒய் நாட், இட்ஸ் எ குட் ஐடியா, நான் பண்ணுவோன்னு இசைப்பு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் நிகழ்ச்சிகள். அதை பற்றி ரொம்ப சொல்ல விரும்பலை. ஆனால் ஒன்றே சொல்ல வந்தேன். அதாவது சின்னமாக ஆரம்பிச்சு அந்த 70 சிகாகோ பல்கலைக்கழகத்து இன்டர்நேஷ்னல் ஹவுஸில் அந்த ஹாலில் 600 பேர். நீங்கள் எல்லாரும் தமிழர்களான்னு கேட்டுறாதீங்க. நாங்கள் என்ன சொன்னோம்னா, இது பொங்கல் விழா, அனைவரும் வருக. தெலுங்கர்கள், மலையாளிகள், கன்னடர்கள், நார்த் இந்தியன்ஸு. அப்போ ஒருத்தருக்குமே அவ்வளோ கூட்டம் இல்லை, யாருமே இந்தியாவை கண்டுக்கலை. அப்படிங்கும்போது இந்த பொங்கல் விழான்றதை மட்டும் நாங்கள் சொல்லி நடத்தி காமிக்கும் போது மேடையில் எல்லாருக்கும் மேஜை போட்டு சாப்பாடு போட்டோம். பஃபே இல்லை, தட்டை எடுத்துட்டு போய் சாப்பிட்றது இல்லை. அவ்வளவு நாங்கள் குக் பண்ணி கொண்டு போய் கடும் குளிரில் அவ்வளோ பெரிய உட்கார வச்சு பரிமாறணும். 600 பேர் ஞாபகம் இல்லை, ஆனால் ஒருத்தருடைய பேரை மட்டும் குறிப்பிடணும். அவருக்கு அப்போ நோபல் பிரைஸ் கிடைக்கல. சந்திரசேகர் அவர்கள் நாங்கள் கொடுத்த அழைப்பிதழை ஏற்று ரொம்ப பிகுவே பண்ணிக்காம அவராக சேர்ந்தார். சேர்ந்து உட்கார்ந்தார். முழு நேரமும் இருந்து அப்ரிஷியேட் பண்ணி வாழ்த்திட்டு போனார். அதற்கு பிறகு அவருக்கு நோபல் பிரைஸ் கிடைத்தது. வாழ்க. தமிழ் சுலபம். அதை பற்றி ரொம்ப பேச வேண்டாம். இப்போ என்னுடைய 10 நிமிடத்தில் 1 நிமிஷம் போயிடுச்சு. அதனால அதோட அதை நிறுத்திட்டு எதுக்காக சொல்ல வரேன்னா, வள்ளுவருடைய வார்த்தைகள், வள்ளுவருடைய கருத்துக்கள் பொட்டன்ட்.
அது வந்து நீங்கள் ஒரு வார்த்தையை எடுத்துட்டா 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் எழுதிட்டு போனான்னு நினைக்காதீங்க. அந்த ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துட்டு நீங்கள் ஓடுனீங்கன்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். அந்த உள்ளுவது உயர்வுலங்கிற கோட் அண்ட் கோட் வந்து நீங்கள் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். வாழ்க்கைக்கு, அரசியலுக்கு, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதனுடைய பரிமாணம் தான் என்னுடைய ஈடுபாடு. இப்போ நான் என்னுடைய டாபிக் வரேன். இந்த புத்தகம் இது 2ஆம் பதிப்பு. முதல் பதிப்பு 10,000 காப்பிகள் போட்டோம். டாக்டர் கலாம் அவர்கள் 2000 ஆண்டு, அதாவது புதிய 1000 ஆண்டுகள் பிறந்த தேதி ஜனவரி 14 அன்றைக்கு காமராஜ் அரங்கத்தில் பெரிய விழா எடுத்து, அப்போது டாக்டர் கலாம் அவர்கள் ஜனாதிபதியாக இல்லை, சீஃப் அட்வைசர் டு த பிரைம் மினிஸ்டர் அப்படி தான் இருந்தார். நீங்கள்லாம் கேட்கலாம், எப்படி அவரை பிடிச்சிங்க அந்த காலத்தில் அப்படின்னு. ஒன்றும் விஷயம் இல்லை. அந்த காலத்தில் தான் அணுகுண்டு கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் முன்னாடி போட்டாங்க. அப்போது நியூயார்க் டைம்ஸில் பெரிய செய்தி, 6 பேர் உள்ள படம். அனைத்து இந்திய விஞ்ஞானிகள் பெருமையாக நிற்கிறாங்க. நியூயார்க் டைம்ஸ் போட்டது, ஃபர்ஸ்ட் அட்டாமிக் பாம் டெஸ்ட் இஸ் டன் இன் ராஜஸ்தான். அப்போது நியூயார்க் டைம்ஸ் இன்டர்வியூவர் எல்லாத்தையும் பேசுகிறார். அப்போ டாக்டர் கலாம் அவர்கிட்டையும் பேசுகிறார். அப்போ கலாம் பேசும்போது வள்ளுவரை பற்றி பேசுகிறார், திருக்குறள் பற்றி பேசுகிறார். இதெல்லாம் நியூயார்க் டைம்ஸில் வந்தது. எனக்கு அப்போவே ஒரு சந்தேகம், என்னடா அது இவ்வளவு பெரிய இந்திய கூட்டணி விஞ்ஞான கூட்டு இப்படி ஒருத்தர் இருக்காரு, அவர் வள்ளுவர் மேலே இவ்வளோ பிரியமாக இருக்காரு அப்படின்னு அவரை பற்றி கொஞ்சம் விசாரித்ததில் அந்த காலத்தில் அவர் மேலே ஒரு எனக்கு தனிப்பட்ட காதல். அதனால் இந்த புத்தகம் ரெடியான உடனே இதை யாரை வச்சு வெளியிடலாம் அப்படின்னு யோசித்தோம். பெரிய தலைவர்கள், அரசியல் தலைவர்கள், அது இதுன்னு பெரிய லிஸ்டே கொடுத்தாங்க எல்லாரும். எனக்கு என்னமோ பிடிக்கல. அதனால் டாக்டர் கலாமை போய் கேட்டா, என்ன உங்களுக்கு தான் தெரியல, எதுவுமே விட மாட்டேன், எனக்கு அவரை பற்றி தெரியாது. ஒரே ஒரு ஃபோன் கால் அமெரிக்காவிலேருந்து அன்அனௌன்ஸ்ட் டைரக்டாக அவரை கூப்பிட்டேன். அவர் டெல்லியில் எடுக்கிறார். எடுத்த உடனே ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டேன், ஏன்னா அந்த ஃபோன் யாரும் தெரியாமல் அவரால் கண்டுபிடிக்க முடியாது, பேசவே முடியாது. அமெரிக்காவிலேருந்து அழகப்பா ராமமோகன் பேசுகிறேங்க அப்படின்னு தமிழில் பேசினேன். அவர் உடனே, அட்லாண்டிக் மகாசமுத்திரத்திலிருந்து தமிழ் குரல் கேட்கிறதே, நீங்கள் யாரு அப்படின்னு. சரி, இவர் நம்மவர் தான். ஏன்னா நடுவில் எதுவுமே செக்ரட்டரியை காணோம், ஸ்டாஃபை காணோம், சொல்லிங்க நான் அப்புறம் பார்க்குறேங்க. உங்களுக்கு தான் தெரியுமே எப்படி கன்வென்ஷன்ஸ் போகணும்னு. ஒன்றுமே இல்லை, டைரக்ட். 5 நிமிஷத்தில் சொல்லிட்டேன், நான் யார், என்ன பண்ண போகிறேன், நீங்கள் தான் வந்தது திறந்து வைக்கணும். உடனே செய்கிறேன், ஆனால் நீங்கள் எனக்கு அந்த புத்தகத்தை அனுப்பணும் அப்படின்னாரு. சரின்னா ஒரு புத்தகத்தை அனுப்பி வச்சேன். அதை பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். அதை பற்றி இன்னும் விரிவாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. ஜனவரி 14, 2000 புதிய 1000 ஆண்டுகள் பிறக்கும் போது இந்த புத்தகம் வெளிவந்தது. அதில் யூஸ்வலாக காமராஜர் அரங்கத்தில் 2000 பேர் இருக்கும். அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, பெரிய பெரிய ஆட்கள்லாம். நாங்கள் ஒரு 400 புத்தகம் சீமையில் அனுப்பிச்சு ஃப்ரண்ட்டில் ஒரு டெஸ்ட்டை போட்டு, இதை நீங்கள் போட்டிருக்கீங்கல்ல அது மாதிரி போட்டு, நான் அதை வாலண்டியர்ஸ் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு யாராக வாங்க மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு, எனக்கு அங்கே பேசி எனக்கு எங்கள் ஆட்களை இங்கே வச்சு நீங்கள் பார்த்துங்க அப்படின்னு போயிட்டேன். எனக்கு அந்த விழா நடக்கும்போது எல்லாரும் அந்த புத்தகத்தை வாங்க க்யூவில் நிற்கிறாங்க. சில பேர் எங்கிட்ட அங்கே வந்து காலை கடிக்கிறாங்க, சார் பெரிய பெரிய ஆட்கள்லாம் நிற்கிறாங்க, அவங்களெல்லாம் நிற்க வைக்கக்கூடாது, அவனுக்கெல்லாம் முதல்ல கொடுத்து அனுப்பிச்சிட்டுமான்னு ஒருத்தர் வந்து கேட்குறாரு. நான் சொன்னேன், சார் எனக்கு தெரியாது, என்கிட்ட சொல்லாதீங்க, நாங்கள் இல்லை, ஆனால் ஒருத்தரை கூட லைனில் இருந்து மாற்றாதீங்க, ஒருத்தரையும் ப்ரிஃபரன்ஷியல் ட்ரீட்மெண்ட் பண்ணாதீங்க, பிடிக்கலைன்னா அவங்க போயிடட்டும், வரிசையாக கொடுங்க அப்படின்னு சொல்லி 400 புத்தகங்கள் 400 பேர் அன்றைக்கு வாங்கினாங்க. அதுக்கப்புறம் இல்லை, பதிவு செஞ்சுக்கிட்டாங்க. அதை தினமணி தலையங்கத்தில் அடுத்த நாள் தலையங்கமே போட்டாங்க. இது முதல் பதிப்பு. இந்த புத்தகம் எல்லாரும் நீங்கள் கேட்கலாம், திருக்குறளுக்கு இன்னொரு புத்தகமா
எங்க கடையில் தடிக்க விழுந்த திருக்குறள். 5 ரூபாயிலிருந்து 50 ரூபாயிலிருந்து 600லிருந்து உரை எழுதாதவர்கள் இனிமேல் தமிழ்நாட்டில் கிடையாது. அவ்வளோ பேர். அப்போ எல்லாரும் என்னை முதல் கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா, ஏன் சார் திருக்குறளுக்கு இன்னொரு புஸ்தகம்? அங்கதான் நான் வரேன் உங்களோட போய் பேச. நான் இப்போ உங்கள்கிட்ட நேரடியாக ஒரு கேள்வி கேட்க போறேன். நானும் அதில் இன்க்ளூடட் தான். முதல் கேள்வி எனக்கே, அதன் வழியா உங்களுக்கு. என்னுடைய தாய் தந்தையர் பேர் தெரியுமா? நல்லா எனக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்கும் நிச்சயமா தெரியும். அடுத்த கேள்வி, உங்க தாத்தா பேர் பாட்டி பேர் தெரியுமா? எனக்கு தெரியும், உங்களுக்கு 3/4 பேருக்கு தெரியும். ஆனால் எல்லாருக்கும் தெரியுமாங்கிறது ஐ டோன்ட் நோ. மேபி கொச்சையா தெரியும், இந்த சின்ன பேரை தெரியும், பாதி பேரை தெரியும், முழு பேரா பச்சை பேரா யாருக்கும் தெரியுங்கிறது எனக்கு தெரியாது. சரி, கொள்ளு தாத்தா பேர், அதாவது தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா. இப்போ ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு தெரியாது. கேட்டால் நான் போய் புஸ்தகம் பார்க்கணும், யாரையாவது கேட்கணும், கொண்டாந்துறேன் சார் ஆன்சரை. ஆனால் எனக்கு இப்போ தெரியாது. சார் இன்னும் ஒரு ஜென்ரேஷன் முன்னாடி போனால் ஐயா சாமி ஆள விடுங்க, எங்களுக்கெல்லாம் எழுத்து வடிவில் கிடையாது, அக்கௌண்டிங் கிடையாது, தெரியாது சார். இதுதான் இந்த தமிழனுடைய நிலை. இப்போ நான் என்ன சொல்கிறேன், இந்த தமிழர்கள் சமுதாயமாக நீங்கள் பார்த்தீங்க, இவர்களுக்கு என்ன 4 ஜெனரேஷன்ஸ் தான் இருக்கா? எப்போ பிறந்தாங்க இவங்கெல்லாம்? மலேசிய மொழி அதுக்கு எழுத்து வடிவம் கிடையாது, ரோமனைஸ்டு டிரான்ஸ்கிரிப்ட் எடுத்திருக்காங்க. வொக்காபுலரி கிடையாது, சமஸ்கிருதம் ஹிந்தி தமிழ் எல்லாத்துலேயும் போட்டு ஒரு லாங்குவேஜ் பண்ணியிருக்காங்க. அது ஒவ்வொன்றும் பறக்குது. ஏன்னா பலம் இருக்கு, அரசு இருக்கு. நம்ம ஒரு காலத்தில் சங்கத்தமிழ், ஆண்டவ தமிழ், அதுக்கப்புறம் ஆளப்பட்டவர்கள் 2000 வருஷமா நீங்க பார்த்தீங்கன்னா கடைசி 1200 ஆண்டுகளாக யாருமே நம்மளை ஆளலை. நம்மவர்கள் நம்மளை ஆளலை, அடிமைப்பட்டவர்கள். அப்போ மற்ற கல்ச்சர்ஸ், மற்ற லாங்குவேஜஸ்லாம் வந்து தே கம்பீட். அப்படி இருந்தோம் தமிழ் சாதனை. தே ட்ரை, முடியலை. ஆனால் பல ஆள வந்தவர்கள் நம்முடைய நாகரிகத்தை எடுத்துக்கொண்டார்கள். உதாரணமாக நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா 400-300 ஆண்டுகள் திருமலை நாயக்கர் ஆந்திராலேருந்து வந்து நாயக்க அரசு தமிழ்நாடு முழுவதையும் ஆண்டது. தஞ்சாவூர், திருச்சி, மதுரை, அவ்வளோ பேரையும். ஆனால் அவங்க மதுரை சொக்கநாத சுவாமியை மட்டும் மாற்ற முடியல. ஏன்னா அவங்களுக்கு வந்தது வைணவம். இவ்வளவு பணம், இவ்வளவு பலம் இருந்தாலுமே மதுரை ஆளும்போது மதுரை மீனாட்சி தான் முதல்ல வரணும், சொக்கநாத சிவன் தான் முதல்ல வரணும். ஆகவே நாயக்க பரம்பரையை அந்த கோயிலையும் அந்த சிவனையும் ஆட்கொண்டார்கள். அவங்களும் பாராட்டினாங்க, அவங்களும் தானே. அப்படி முகமதியர்கள் நீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சீப்பேஜ் கலப்பு வரும்போது தமிழர்கள் வளர்த்த சமயங்கள், தமிழர்கள் அவ்வளவு சமயங்களை வளர்த்தார்கள். எந்த சமயமும் இன்னும் விட்டுப்படவில்லை. இதுதான் பேக்ரவுண்ட். எதுக்காக நான் சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த தமிழர்கள், இன்றைய தமிழர்கள் இப்போ குழுக்களா வாழ்றாங்க, கூடி வாழல. இந்த குழுக்கள்லாம் என்ன? பாக்ஸஸ். அது வந்து ஹிஸ்டாரிக்கல் கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கலாம், அல்லது எக்கனாமிக்கல் கன்ஸ்ட்ரெயின்டா இருக்கலாம். நான் என்ன சொல்லுவேன், அந்த பாக்ஸஸுக்கு பல சர்க்கிள்ஸ் சொல்லுங்க தயவு செஞ்சு என்னோட ஒரு நிமிஷம் வாங்க. ஸோ அந்த பாக்ஸஸ் சென்டர்ஸ் வரும்போது அந்த ஒவ்வொரு சென்டருக்கும், ஒவ்வொரு சர்க்கிளுக்கும் ஒரு சென்டர் உண்டு. ஜாதிக்கு ஒரு சென்டர், மதத்துக்கு ஒரு சென்டர், எவ்வளவு சென்டர்ஸ் வேணா இருக்கலாம், எவ்வளவு சர்க்கிள்ஸ் வேணா இருக்கலாம். ஆனால் ஏதாவது 2 சர்க்கிள் மோதும் போது சென்டர்ஸ் டிஃபரெண்டாக இருந்தால் மோதும், கான்சென்ட்ரிக்காக இருந்தால் சேரும். அதுதான் என்னுடைய பிரின்சிபல். நான் என்ன சொல்கிறேன், இனிமேல் தமிழன் நல்லா வரணும்னா அவனுக்கு முகவரி தேவை. முகவரின்னா உங்கள் மெயிலிங் அட்ரஸ் இல்லை, ஒரு ஐடென்டிஃபிகேஷன், ஒரு சிம்பிள். அது திருக்குறள். நான் சொல்ல வேண்டியதில்லை, அனைத்து பேரும் ஒத்துக்கொண்டாங்க. ஆனால் அந்த சிம்பிள், அந்த திருக்குறளுக்கு ஒரு சிம்பிள் தேவை, ஒரு குறியீடு தேவை. அதுதான் இந்த புத்தகம். இது அனதர் திருக்குறள் இல்லை.
இது வந்து உங்கள் குறியீடு. என்னுடைய ஜாதி மதமெல்லாம் அனதர் சர்க்கிள்ஸ், திஸ் த சேம் சென்டர். இதை சுற்றி ஒரு ஜாதி வட்டம் போட்டுருங்க, மத வட்டம் போட்டுருங்க. we all be happy coexisting but we never clash. இந்த புத்தகத்துக்கு வெறும் திருக்குறள் மட்டும் இல்லை. நாங்கள் என்ன பண்ணோம், 1864 பக்கம், 90 பக்கம் திருக்குறளுக்கு, 600 பக்கம் இந்த திருக்குறள் தந்த பண்பாடுக்கு, 30 கேள்விகள், அதுக்கு ஆன்சர்ஸ், எல்லாத்துக்குமே பைலிங்குவல், இங்கிலீஷ் அண்ட் தமிழ். இனிமேல் நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி எதுவுமே இல்லை. அவ்வளவுக்கும் தலை சிறந்தவர்கள் எழுதிய கருத்துக்களை சுருக்கி டைஜஸ்ட் ஆர்டிகல்ஸ் மாதிரி போட்டு ஆங்கிலத்திலேருந்து எடுத்தார், தமிழ்லேருந்து எடுத்தார். ஃபார் எக்ஸாம்பிள், அகம்புறம் சங்க இலக்கியம் நாங்கள் எடுத்தது ஏகே ராமானுஜனுடைய இன்டீரியர் லேண்ட்ஸ்கேப், அவருடைய இந்தியானா யூனிவர்சிட்டி பப்ளிகேஷன், பாராட்டப்பட்டது. அதுலேருந்து அவங்க வித் பர்மிஷன் கேட்டு சுருக்கி அதை தமிழ்படுத்தி கொடுத்துருக்கோம். அது மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது இவ்வளவு ஹிஸ்ட்ரி. இனிமே இந்த தமிழன் எதிர்காலத்தில் எப்படி வாழணும் அப்படின்ட்டு 12 ஆக்ஷன் ப்ரோக்ராம்ஸ். how to meditate, how to think, how to solve the problem, how to accommodate. அதுக்கும் வள்ளுவரும் மேற்கத்திய அறிவியல் உண்மைகள் கலந்த ஒரு கட்டுரைகள், ஆக்ஷன் பிளான்ஸ் அவ்வளவு போட்டோம். அவ்வளவு இங்கிலீஷும் தமிழும். முதல்ல தமிழர் வரலாறு மற்றவர்கள் பார்வையும், அந்த பக்கம் தமிழ், இந்த பக்கம் இங்கிலீஷ். எனக்கு இன்னும் 30 seconds இருக்கு. இதில் வந்து தமிழ்ஸ் அண்ட் ஹிஸ்ட்ரி த்ரூ த ஐஸ் ஆஃப் அதர்ஸ், 4th century BC. இது சிவிலைசேஷன் 1991. அது வரைக்கும் இது மற்றவங்க பார்வையில், நம்மளே பார்த்துக்கிறது இல்லை. இதை நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இதை பற்றி இனிமேல் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் வாங்கி தான் படிக்கணும். 10,000 காப்பி போட்டோம், எல்லாம் விற்று போச்சு. 15 இயர்ஸில் 12 இயர்ஸில் விற்று போச்சு ஒரு ஆளாவே முறையில். கடைசி 3 ஆண்டுகள் ட்ரெமெண்டஸ் டிமாண்ட் எங்கிட்ட இல்லை, எல்லாருக்கும் நெக்லெக்ட் லெட்டர். அதனால் என்ன பண்ணாங்க, ரொம்ப க்ரியேட்டிவாக அமேசான் இணையதளத்தில் போய் இன்டர்நேஷ்னல் தமிழ் லாங்குவேஜ் ஃபவுண்டேஷன் திருக்குறள் வேணும் அப்படின்னு போட்டாங்க. அமேசான் கேம் இப்போ கூட பண்ணலாம். நீங்கள் போட்டால் ஒரு 5 ஆஃபர்ஸ் வரும். $100, $200, $80, $90. அதாவது இந்த யூஸ்ட் காப்பி பார்க்கல, அது மாதிரி தங்களுடைய சொந்த காப்பியை டிமாண்ட் இருக்கிறதுனால தேர் ஆஃபரிங் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். என்னையை கூப்பிட்டு ரொம்ப திட்டினாங்க எல்லாரும். சார் இந்த மாதிரி பிஸ்னஸ் சொல்றீங்க சார். சார் பிஃபோர் யூ கோ ஃபர்தர் ஸ்டாப் ரைட் தேர். இட்ஸ் நாட் மீ. அவங்க புத்தகத்தை அவங்க விற்கிறாங்க, வேண்டாம்னா வாங்கிக்காதீங்க. எங்ககிட்ட காப்பி இல்லை. Why don't you print more? We're trying. So, with lot of help, this book நேற்று தான் டெக்ஸ்டைல் மிஷிகன் பிளான்ட்ல பிரிண்ட் டெலிவர் பண்ணி ஷிப் பண்ணியிருக்காங்க. இங்கே வரத்துக்கு 4 நாள் ஆகும். ஒரே ஒரு காப்பியை மட்டும் ஃபெடெக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன். ஏன்னா எனக்கு கண்ணால் பார்க்காம இங்கே வர பிடிக்கல. ஸோ கையில் ஒன்று வந்துச்சு. இந்த பக்கம் வள்ளுவர் யோகி மாதிரி, இந்த பக்கம் வள்ளுவர் கவிஞர் மாதிரி, மணியம் செல்வம் கற்பனையில் ரெண்டும் அவருடைய கற்பனை. இது வந்து அவர் செஞ்ச கற்பனைக்கு கும்பகோணம் கேஸ்டர்ஸ் அவங்க வெண்கலத்தில் உருக்கி நாங்கள் ஃபோட்டோ எடுத்தோம். அடுத்தது 1330 குறளுக்கு 133 அதிகாரம் மணியம் செல்வத்தை கூப்பிட்டு வி கமிஷன் த ஆர்ட் லைன் ட்ராயிங் 133 படம் போட்டு கொடுத்தார். 3 வருஷம் எடுத்துக்கிட்டார். அது அவ்வளவு இருக்கீங்க. உங்களிடம் வந்து விடைபெறுவதற்கு முன்னால் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன். நமக்கு பலம் வேணும் அப்படின்னா தமிழன் நல்லவனாக இருந்தால் மட்டும் பத்தாது, வல்லவனாக இருக்கணும். அந்த வல்லவனாக இருக்கிறது எப்படின்னா நம்மளை பற்றி நாமே அறிந்து கொள்ளணும். உங்களிடமிருந்து விடைபெறுவதற்கு முன்னால் ஒன்றே ஒன்று மட்டும் பகிர்ந்து கொள்கிறேன். போன வருஷம் டர்க்கிக்கு போயிருந்தோம் சுற்றுலா. அங்கே அருங்காட்சியகம், மாடர்ன் ஆர்கிடெக்ட் ஆஃப் டர்க்கி அட்டுடர்க், கமால் அப்துல் அட்டுடர்க், அவர் தான் இந்த டர்க்கியுடைய சிற்பி. அவர் இந்த அருங்காயத்தில் மேலே எழுதியிருக்காரு பெருசாக. என்ன எழுதியிருக்காரு, எந்த ஒரு தனி மனிதனுக்கும் தன்னை பற்றியும் தன் சமுதாயத்தை பற்றியும் செய்திகள் தரப்படவில்லையானால் அவனால் பொறுப்புடன் இருக்க முடியாது. அது தந்துவிட்டால் பொறுப்புடன் இருக்காமல் முடியாது.
அவன் பொறுப்புடன் இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். அதனுடைய ஃபண்டமெண்டல் தீம் என்ன? நம்மளை பற்றி நமக்கு தெரியுமா? நீங்க நினைச்சு பாருங்க. நீங்க நினைக்கிறதே தப்பா இருக்கணும். ப்ளீஸ் இதை படிச்சு பாருங்க. நீங்க ஏதாவது தப்பா இருந்தா கரெக்ட் பண்ணிக்கங்க, தெரியலன்னா ஆட் பண்ணிக்கங்க. உங்க புத்தகத்துல, உங்க வீட்டில் டைனிங் ஃப்ரண்ட் காஃபி டேபிள்ல என்ன வச்சிருக்கணும் தெரியாது. இந்த புத்தகம்னு சொல்லலை, இது மாதிரி ஒரு புத்தகத்தை வச்சுக்கோங்க. வர்றவங்க போறவங்க தொடட்டும், பிள்ளைங்க தொடட்டும், பார்க்காதவங்க பார்க்கட்டும். அதிலிருந்து தன்னுடைய பலம் பெருகி பலமா வாழ்வான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி திரு ராம்மோகன் அவர்களே. அடுத்து இறுதியாக